நல்லா சுத்தப்படுத்தி கழுவி வச்சு சோம்பு ஒரு 4-5 அது வரலாம் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா இல்லாதவங்க விட்டுருங்க. ஆனால் போட்டால் ரொம்ப நல்லா பண்ணி அதையும் போடுங்க. அது நல்லா வதங்கும் பொழுது நீங்கள் பச்சை மிளகாய் ஒரு 4 வதக்குங்க. வதக்கிட்டு 1 கப்பு வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்செல்லாம் வதக்குங்க. அது வெங்காயம் வதங்கினதும் 1 ஸ்பூன் அவ்வளோ அந்த 1/2 ஸ்பூன் இஞ்சி பூ வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கி வரும் பொழுது தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கி வரும் பொழுது கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதற்கு தேவையான அளவு நீங்கள் மசாலா எல்லாம் போடணும். அதில் போட போகிறேன். அதனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கினேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூள் தான் போட்டு அதையும் நல்லா ஒரு வதக்கி நல்லா எண்ணெய் பிரியட்டும். பிரிஞ்ச பிறகு ஒரு பெரிய கப்பில் புதினா இலையை நல்லா கழுவி கட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கத்தியால் கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி துருவாக அரிஞ்சு போட்டால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணி அந்த எண்ணெய் நல்லா வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா அந்த ரைஸை இந்த தொக்கு கூட கொட்டணும். கொட்டி நல்லா கிளறி கொடுங்க. இந்த மசாலா எல்லாம் அந்த அரிசியில் ஒட்டுற மாதிரி சாதத்தில் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் எல்லாருக்கும் பரிமாறுங்க. இது திரும்பவும் கூட ஒரு வாட்டி அந்த வானிலையிலே அப்படியே சூடு பண்ணி சாப்பிடும் போது சுட சுட கூட நீங்கள் வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் சமைச்சு பாருங்கள், ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த டேஸ்ட் என்ன தெரியும். இந்த புதினா ரைஸ்லேயே இன்னொரு டைப் கூட இருக்குது.